அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான வெஜ் கீரை குழம்பு தான். ஸோ இந்த கீரையுடைய பேர் வந்துட்டு உருதுவில் வந்து அன்னை பாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இதுக்கு பருப்பு போடலை. ஸோ போட்டோம்னா ஒரு 3-4 நாளைக்கு வந்துடும். அதனால் வந்துட்டு ஒரே நாளைக்கு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், புளி, சீரகம், பூண்டு, உப்பு, தண்ணி ஊற்றி ஸோ 2 விசில் வரதுக்கு வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காக்கு வந்துட்டு கொஞ்சமாக காஞ்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தேவையான உப்பு, அப்புறம் வந்துட்டு அரிசி மாவு இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியது தான். ஸோ இது நல்லா ஊறுற வரைக்கும் கீரையை நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. கீரை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும். சில பேர் மிக்சியில் போட்டு அரைச்சிடுறாங்க. தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க, டேஸ்ட்டே மாறிடும். ஸோ தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், பெருங்காயம், வெங்காயம் போட்டாச்சு. ஸோ தாளித்து முடித்தாச்சு. வாழைக்காய் ஃப்ரை இப்படியே வேணாலும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா தவா ஃப்ரை பண்ணால் கூட நல்லாயிருக்கும். அதிகமாக எண்ணெய் பிடிக்காது. ஆனால் நான் வந்துட்டு அப்பளம் பொரிச்சதால் இதுலேயே நான் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ களியும் கிண்டியாச்சு. அது கூடவே 3 களி ரெடி. ஸோ நாங்கள் ஒரு 3 களி, மொத்தம் 6 களி. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சிம்பிளான லஞ்ச் சாப்பிட இஷ்டம்